தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவுடன் கூட்டணியை முறிக்க தயாராகின்றார். அதிமுகவுடன் கூட்டணியை முறிக்க தயாராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் இருந்தன. தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகியவை அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டன. இந்த சூழ்நிலையில் உள்ளாட்சி தேர்தல் வருகிற பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி அதிரடி முடிவு எடுத்துள்ளது. வட மாவட்டத்தில் 90% தொகுதிகள் தங்கள் கட்சிக்கு வழங்க வேண்டும் என்று அதிமுகவிடம் கோரிக்கை வைத்துள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் 90% தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வழங்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கோரிக்கை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. குறைத்து கொடுத்தால் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தனித்து போட்டியிடலாம் என அன்புமணி ராமதாஸ் முடிவு செய்துள்ளார். வருகிற உள்ளாட்சி தேர்தலில் 90% தொகுதிகளை வட மாவட்டங்களில் கைப்பற்ற வேண்டும் என்று அவர் களமிறங்கியுள்ளார். 90% தொகுதிகளுக்கு குறைத்து கொடுத்தால் வாங்கக்கூடாது, கூட்டணியிலிருந்து வெளியேறலாம் என்று அன்புமணி ராமதாஸ் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு கூட்டணியில் 90% பங்கு கேட்பது அதிகபட்சமாகும். அது மிகப்பெரிய ஒரு பேராசையாகும். ஒரு 20%, 30% கேட்கலாம். ஆனால் 90% தனக்கு வேணும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேராசை. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வட மாவட்டத்தில் ஒரு 20% அல்லது 30% அதிகபட்சம் கொடுக்கலாம். ஆனால் 90% என்பது நம்ப முடியாதது, ஏற்க முடியாதது. 90% தொகுதிகள் கொடுத்தால் கூட்டணியில் இருப்போம், இல்லாவிட்டால் கூட்டணியிலிருந்து விலகிவிடுவோம் என்று அன்புமணி ராமதாஸ் முடிவு செய்துள்ளார். உண்மையிலேயே என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் 90% கேட்பாரா, 90% எடப்பாடி கொடுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.